என்ன நல்ல தூக்கமா? ஐயோ, உடம்பெல்லாம் சூடா இருக்கு. டாக்டர் காய ஆறி போச்சுன்னு சொன்னாரே. எனக்கு தெரியும் ஏன் சூடா இருக்குன்னு. நீங்க சாப்பிடாம படுத்தே இருக்கீங்கல்ல, அதான். முதல்ல எந்திரிச்சு உட்காருங்க, கார்ன்ஃபிளேக்ஸ் சாப்பிடலாம். வாசனையா? சோப் வாசனை, லக்ஸ் சோப். இந்த விளம்பரம் நீங்க தானே பண்ணீங்க? The secret of film stars. Am I right? ஹாய் கடைக்கார். ஹாய் 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 ஹாய். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கற? தெரியல, டீ குடிச்சிட்டு இருக்கேன். தாகமா இருக்கு, எனக்கு ஒரு வாய் கூட. நினைச்சேன் ஏதாவது கேக்குறது விவசாய. டேய் பாத்ரா, ரொம்ப எட்டி பார்க்காதடா. டீக்குள்ள விழுந்துற போற. கடை எடு ஒரு வடை. முதல்ல அக்கல்ல உள்ள பழத்தை எடு. ஏற்கனவே 89 ரூபா 40 காசு பாக்கி, அதை கொடுத்துறேன்பா. என்ன லோக்கல் ஃபெலோஸ் மாதிரி என்ன நீ இன்சல்ட் பண்ற நீ? 89 ரூபா 40 காசு எடுத்து வைடா. அப்படியா? என்ன பத்தி கேட்டில்ல நீ? பணத்தை கேட்டா என்னடா வித்த காட்டிக்கிட்டு இருக்க? வித்ததான். 500 ரூபாயா? பார்த்ததே இல்ல. எடுத்து உள்ள வை. அதுல என் கடன் அடைச்சுக்க, மிச்ச பணத்தை நீயே வச்சுக்க. அடுத்த கடன் வாங்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய், அண்ணன் என்ன கேட்டாலும் குடுறா. ஆமா, உனக்கு ஏது இந்த 500 ரூபா? இன்னையில இருந்து நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த பேக் ஏது? ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பாத்ரூம் போறேன், பைய பார்த்து கொண்டு உள்ள போனாரு. வெளியே வந்து பார்த்தா பைய காணோம். என்னாச்சு? நான் எடுத்து வந்துட்டேன்ல. ஏழை பாளைகளே, இன்னையில இருந்து உங்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவம். ஐயா, பாப்பா, உனக்கு என்ன வேணும்? நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆஹா. நீங்க என் குலதெய்வம் மாதிரி சார். அதுக்காக பொங்கல் வச்சு கடா வெட்ட போறியா? இல்ல சார், எனக்கு மருந்து வேணும். அத மருந்து கடையில போய் கேட்க வேண்டியதானே? அவன் காசு கேக்குறான். அப்ப டாக்டர்ட்ட போ. அவர் ஃபீஸ் கேக்குறாரு. டேய், என்னைய பார்த்தா எப்படிடா இருக்கு உனக்கு? என் கடை தான் கிடைச்சா உங்களுக்கு? ஷட் அப். டேய், நீ ஏன்டா கை நீட்டுற? 500 ரூபாய் கொடுத்தனே. அப்ப நீங்க கார கூட நீட்டலானே. எனக்கு இருந்தாலும் இந்த நேஸ்டி அட்மாஸ்பியர் பிடிக்கல தம்பி. நீ 6 மணிக்கு மேல பார்க்குக்கு வா. அங்க உன் உடம்ப செக்அப் பண்ணிட்டு அப்புறமா மருந்து கொடுத்துறேன். சாரி சார், என்னால பார்க்கெல்லாம் வர முடியாது. ஏன்? எனக்கு 5 மணிக்கு மேல 2 கண்ணு தெரியாது சார். மை காட், ஐ அம் வெரி சாரி பா. ஐ அம் வெரி சாரி. நீ இங்கே உட்காரு, நான் உன்னை பாக்குறேன். சாரி சார், என்னால உட்கார முடியாது. ஏன்? எனக்கு மூலம், உள் மூலம் வெளி மூலம் ரெண்டுமே இருக்கு. உன் பேர் என்னப்பா? ஆதி மூலம். கரெக்டா தான் வச்சிருக்கிறேன். கையை கொடு, பல்சாவது பாக்குறேன். சாரி சார், என்னால கையெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்களே புடிச்சு பாத்துங்க. அது ஏன்? 2 மாசம் முன்னாடி பக்கவாதம் வந்ததுல என் 2 கையும் விழுந்து போச்சு. பக்கவாதம் இல்லப்பா, அது பக்காவாதம். பாவமா இருக்கிறியே, ஒரு டீயாவது சாப்பிடுறியா? ஐயோ, நான் டீ காஃபி எல்லாம் சாப்பிடுறது இல்ல சார். ஏன், பழக்கம் இல்லையா? இல்ல சார், எனக்கு சக்கரை வியாதி. சுகரா? இது எத்தனை நாளா? ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. ரத்த கொதிப்பு பேர் இருக்குதா? டிவி வந்த போது அதுவும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு சார். இந்த இடம் சரியில்லை, வா நடந்துகிட்டே பேசலாம். சாரி சார், என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஏன்? கால்ல ஆணி சார். அட பாவி, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? சார், நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது. எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க சார். ஏண்டா? மஞ்சக்காமலை வந்ததுல இருந்து இந்த பக்கத்து காது கேட்கறதே இல்ல சார். இப்ப நான் உனக்கு என்னடா பண்ணணும்? ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். நிறுத்து கடை, இத நானே டீல் பண்ணிக்கிறேன். ஏண்டா, சாயந்தரம் 5 மணிக்கு மேல உனக்கு 2 கண்ணு அவிஞ்சு போச்சு, ஒரு காது தீஞ்சு போச்சு, கை 2ம் ஓஞ்சு போச்சு, நெஞ்சு டிவில காஞ்சு போச்சு, சீட்டு மூலத்துல தேஞ்சு போச்சு, பத்தாததுக்கு கால்ல ஆணி பாஞ்சு போச்சு. இது எல்லாமே உனக்கு ஒரு மருந்துல குணமாகணும். ஆக்குறேன்டா, ஆக்குறேன். கடை ரெடி. இந்தாடா அந்த ஒரே மருந்து. இது எப்படி சாப்பாட்டுக்கு அப்புறமா? இதுதான்டா சாப்பாடே. 3 வேளையுமா? ஒரே வேளை. தேங்க்ஸ், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அடுத்த வேளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே. ஏன்னா இது எலி மருந்துடா. எலி மருந்தா? ஆமாண்டா, மனுஷன்னா வைத்தியம் பார்க்கலாம். இன்னும் 20 நிமிஷத்துல சாக போற டெட் பாடிக்கெல்லாம் என்னால மருந்து சொல்ல முடியாதுடா. இந்தா பணம். அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா போய் கண்ணமாப்பேட்டையில் நீயே படுத்துக்க. அட்லீஸ்ட் உன்னை தூக்கிட்டு போற செலவு, மியூசிக் பார்ட்டி செலவாது எங்களுக்கு மிஞ்சும். இங்கே போயிட்டானே, வாயில இருக்க காசு எடுத்து நெத்தியில வைங்கடா. ஹலோ பிரியா. சிவா, சிவா நீ எப்படி இருக்க?
அண்ணன் எப்படி இருக்கான்? he is fine. இன்னும் 2 daysல பேண்டேஜ் ரிமூவ் பண்ணலாம் டாக்டர் சொல்லிருக்காரு. he'll be all right, no problem. ஷீலா எப்படி இருக்கா? she is fine. பாட்டி கூட நல்லா இருக்காங்க. 2 பேரும் மார்க்கெட் போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. அப்புறம் நீ எப்படி இருக்க? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீ உண்மையாவே சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா இன்னும் 3 நாள் உன்னை பார்க்க போறேனே. பார்த்து நல்லெண்ணெய் தலையில ஊற வச்சு அரைச்ச சீக்கா பொடிய தலையில தேய்ச்சு குளிச்ச உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் தெரிய வேண்டாம். முதல்ல என் கண்ணு தெரியணும். கண்ணால என்ன? ஐயோ நோ நோ, மினிமம் 1/2 hour ஆவது என்ன தலையில இருந்தா தான் நல்லது. அண்ணி இருங்க வந்துடுறேன். வேணா கண்ணை நல்லா மூடிக்கங்க. பரவாயில்ல, தேடிட்டே. நீ என்ன வச்சு ட்ரைனிங் எடுத்து பெரிய பியூட்டி பார்லர் வச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஷீலா, ஏன் நிறுத்திட்ட? ஷீலா, தோ வரேன். நீ என்ன அப்ப போல இப்பதான் வரியா? ஆமா, போன் அட்டெண்ட் பண்ணிட்டு குக்கர் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஏன் என்ன?